நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க தலைவர் எந்த இடத்துலயும் போராட்டம் பண்ணல. இப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும். அவங்க ஒரு இடத்துல பண்ணிருக்கலான்ற. ஆமாண்ணா, அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாம ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதனால இதுல ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதுல மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்க செஞ்சோம். இப்ப 6.5 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நேற்று வீடியோலையும் சொன்னாங்க, நீங்க மேடையிலையும் சொன்னீங்க. அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்ன விட எதுவுமே அதிகமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இன்னும் ஏன் களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம்? இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம இன்னும் வெளியே வரலைங்களா? இல்லை இப்படியே இருந்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது தொடரும்? ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பாவும் இருக்குல்ல, தொண்டர்களோட எதிர்பார்ப்பாவும் இருக்குல்ல. இப்போ இங்க கேட்கறப்ப யார் வராங்கன்னு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது என்னைக்குதான் அது உடைப்பீங்க அந்த ஐசர்? மதிப்பிற்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 6,36,00,000 சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டாவில் கூட ஃபுல்லாக போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப 29 வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ இது முழுக்க இந்த களம் என்பது, இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர்ஸ், தமிழக வெற்றி கழகம் கூட நான் சொல்ல, டிவிக்குன்னு சொல்லல, இந்த இளைஞர்களினுடைய அன்பை வெல்லக்கூடியவங்க நியூ பிளேயர்ஸ் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டயோஸ்பரால இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அன்று தொடங்கி அதிதீவிரமாக 25 ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னா, அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்துட்டு சட்டமன்ற தீர்மானம் கூட போடாம நாங்க போராட்டம் பண்ணா அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசுக்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு. அப்ப இதுல சட்ட சிக்கல் இருக்கு. ஆமா, சட்ட சிக்கலும் இருக்கு. அப்ப மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆமா, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வெறுமனே இதை நாம இந்த சதியை மட்டும் நாம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்துல அதை கிழிச்சு போட்டு கூட